நிறைவு செய்தியாக தலைநகரில் 26 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து இந்தியா முழுக்க அதுதான் ஒரு பேசு பொருளாக இருந்தது. அவர் உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டிருக்கிறார். அதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கிறது, ஏன் இருந்தார் என்பதற்கு பின்புலம் என்ன அரசியல் இருந்தது, இப்போது ஏன் திடீரென முடித்து கொள்கிறார்ங்கிற பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறதுக்கு எதுவுமே எந்த புரிதலும் எளிதில் புரிய போவதில்லை. ஆனால் உங்கள் பார்வை என்னதுல? இப்போ டெல்லியில் 27 நாளாக சோனம் வாங்சுக் அவர் தான் உண்ணாவிரதம் இருந்தார். ஏற்கனவே மாணவர்கள் ஒரு போராட்டத்தை தொடங்கி வச்சாங்க. மாணவர்கள் இவனுவெல்லாம் சில்லுண்டி பயலாக இருக்கிறானுவா, நம்ம போய் நின்னோம்னா ஒரு பயில மதிக்க மாட்டான். இவனுங்களும் ஒரு பெரிய அனுபவமோ எதுவுமோ இல்லாதல இவனும் ஏசி இந்த இதில் இருந்தவன் தான். அமெரிக்காலேருந்து கிளம்பி வந்தவன் தானே. இந்த காக்ரோச் கரப்பான் அங்கேருந்து வந்தது தானே. இது அதுலேயே பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதத்தில் ஒரு பையன் பர்கர் தின்னுட்டான்னு சொல்லி எவ்வளோ காமெடி. இவனுக்கு இந்த உண்ணாவிரதங்கிறதே எவ்வளோ காமெடியாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் முன்னால 1.5 லட்சம் தமிழர்கள் கொத்து கொத்தா சாகும் பொழுதே ஒருத்தர் காமெடியா உண்ணாவிரதம் இருந்தாரு. இதையெல்லாம் பார்த்த கனத்த இதயம் கொண்டவர்கள், இரும்பு இதயம் கொண்ட நமக்கு இல்ல. ஆனா டெல்லியில இருக்கிறவனுக்கு ஆச்சரியம். சத்தியாகிரகத்தெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கதையை கேட்டுட்டு இது என்னடா சைக்கிள் கேப்ல போயிட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வரான், ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட்டு வரோம், பர்கரை தின்னுட்டு வரான். பர்கரை தின்னவுடனே அமைப்புல இருந்தே நாங்கள் நீக்கி விட்டோம். எதுக்கெல்லாம் அமைப்புல இருந்து நீக்கிறானு பாருங்க. ஸோ நம்ம சில்லுண்டியா இருக்கோம், நமக்கு ஒரு ஃபேஸ் வேணும், அது ஒரு நோன் ஃபேஸு. அதே நேரத்தில் அவரும் போராளி வேஷம் கட்டினவராக இருக்கணும். அப்படிங்கிறப்ப யார்ரா அப்படின்னு தேடினாங்க. அவனுக்கு அப்போதான் சோனம் வாங்சுக். அவர் ஏற்கனவே சமீபத்தில் தான் அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலேயே போயிட்டு வந்தவர். என்னன்னா லடாக்ல பெரிய கலவரத்தை தூண்டி விட்டாரு. கரெக்டாக கலவரத்தை தூண்டுறதுக்கு பேசினாரு. அப்பவும் போய் படுத்துக்கினாரு. அவர் கலவரத்தை தூண்டுவாரு, படுத்துப்பாரு. அங்கே பிஜேபியோட அலுவலகமே கொளுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அவர் இங்கே 27 நாள் இருந்தார். அவரு என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இப்படியே போனோன்னா ஒன்று நம்ம உடம்பாகி என்ன ஆகிறோங்கிறது ஒரு பக்கம், இப்போவும் கலவரக்காரர்கள் கையில் இந்த உண்ணாவிரதம் போயிடுச்சு. ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த நிஹாங் 6 அவங்க இந்த ஆயுதத்தோட வராங்க. அவனுங்களுக்கும் இவனுங்களுக்குமே உள்ள சண்டை வந்துருச்சு. ஏன்னா சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கத்தார்லேருந்து இல்லை பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து எங்கெங்கேருந்தோ ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோவுக்கும் ஆர்டர் கொடுத்து சாப்பாடை சப்ளை பண்ணுறாங்க. அவன் எடுத்துகிட்டு வரான். ஒரு குரூப்பு வக்கனையாக தின்னுட்டு இருக்கான், ஒரு குரூப்புக்கு கிடைக்கல. சீக்கியர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அல்மோனன் அதை அவங்களே இடித்து அதை ஜூஸ் ஆக்கி அதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு எங்கடா ஜொமேட்டோலேருந்து வருது, இதுலேயும் ஸ்விக்கிலேருந்து வருதுன்னு அவன் கன்ஃபியூஸ் ஆகி இவனுக்குள்ளார சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டானுங்களா இல்லை போராட்டத்தில் ஏதாவது எஸ்கப்ஸ்கா ஆச்சா என்னன்னு தெரியல, சண்டை அவனுக்குள்ளார. இது இல்லாமல் ஒரு குரூப்பு போய் போலீஸ்கிட்ட வரண்டை இழுக்கிறான். போலீஸு வெளின்னு வெளுக்கிறான். சரி, இது ஒரு வன்முறையை நோக்கி போகும் போல இருக்கு. பல காவலர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நாளைக்கு வன்முறையை தூண்டினாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த போராட்டம் தன்னால் வெற்றி பெற்றது அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்குள்ளார தலைவன் துரந்தர் ராகுல் காந்தி உள்ள பூந்து அவர் இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணக்கூடிய வந்தார். அதனாலதான் வாங்சுக்கோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, இது போல ஒரு கேடுகட்ட ஒரு வேலையை நாங்கள் பார்த்ததில்லை. காங்கிரஸ் என்னைக்குமே ஒரு கேடுகட்ட வேலையை தான் செய்யும். என் புருஷன் 20 நாளாக படுத்துட்டு இருந்தாரு, சாப்பிடாம படுத்துட்டு இருந்தாரு. இவன் சத்தம் போடாம ஒரு முண்டா ஏற்றிக்கிட்டு ஒரு டிஷர்ட்டையும் ஒரு பேண்ட்டையும் போட்டுக்கிட்டு ஒரு ஷூ காணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த போராட்டத்தையே ஹைஜாக் பண்ண பார்த்துருக்கான். ராகுல் காந்தி போல ஒரு மோசமான தலைவர் உண்டான அந்த அம்மா கிட்ட இருக்குது. சரி, நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எவனோ ஒருத்தன் ஹைஜாக் பண்ணதுக்கு நம்மள்டே தான் பெரிய மனசு பண்ணி நம்ம மேல ஊப்பா சட்டத்திலேயே நம்ம உள்ள வச்ச இந்த அரசே கூட நம்மள்கிட்ட பேசுதே, மரியாதையா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல வேற சேர்த்துருக்குதே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவர் வாபஸ் வாங்கினாரா இல்லைன்னு தெரியல. இப்ப இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் என்ன சொல்றானுவா, அவரு யாரு அவரை தான் உட்காந்து டெய்லி போய் அவர் படுத்திருப்பாரு. அண்ணா ஹசாரே மாதிரி இப்படி படுத்திருந்தாரு. அவரை போய் உங்களுக்கு வீசட்டுமா, விசிறியால் வீசட்டுமா, உங்களுக்கு உங்களுடைய
பேராமீட்டர்ஸ் எது சரியாக இருக்கிறது, இப்படியெல்லாம் நல்லா விசாரிச்சிருக்கேன். அவரை வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவரை வந்து ஹைஜாக் பண்ணிடுச்சு பிஜேபி, அவரை சரி கட்டிட்டாங்க அப்படிங்கிறானுவோ. எப்படி கூச்சநாச்சம் பேசுறானு பாருங்க. இது போன்ற கத்துக்குட்டிகள்லாம் செய்யக்கூடிய போராட்டம் தான் இந்த கரப்பான் போராட்டம். இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. சில டிமாண்டை வந்து நாங்கள் யோசிச்சுட்டு பேசிட்டு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அரசு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இந்த பேப்பர் லீக் பண்ணவங்கள எக்காரணம் ஒன்றும் தப்பிக்க விடக்கூடாது. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு வச்சு மானிட்டர் பண்ணி சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளிகள் அனைவருக்கும் உரிய தண்டனை வாங்கணும். சரி, இப்போ மட்டும் இல்லை, இப்போ எங்க ஆட்சி இருக்கு, நாளைக்கே வேற ஏதாவது ஆட்சி வந்ததுன்னா, இதே மாதிரி பேப்பர் லீக் நடந்ததுன்னா அப்ப என்ன பண்றது அப்படிங்கிற அந்த பேப்பர் லீக்னு ஒண்ணு நடந்தா அதுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதே நாங்க ஒரு பில் பாஸ் பண்ண இருக்கிறோம், மண்டே வந்து டேபிள் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த செஷன் நடக்கிறதுக்கே காங்கிரஸ் வெளியிடவில்லை, அனுமதிக்கவில்லை. அமளி தும்மலியில் ஈடுபட்டதுனால இன்னைக்கு பாராளுமன்றமே ஒத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே சொல்யூஷன் வந்துடக்கூடாதுன்னு எதிர்கட்சிகளும் இந்த கரப்பான் பூச்சிகளையும் நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்தை தற்போதைய நிலையாக இருக்கிறது.